ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெயத்தொடியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கு, ஜெயம் மறுபடியும் கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெயக்கொடியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கத்தோராய் விட்டுவிடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கத்தோராய் விட்டுவிடேன். என் துறைக்கு எம்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறிடாதே, 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 என்று வாக்கு. என்னை அழைத்தவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்த வாக்கு சத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்று என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்த வாக்கு சத்தங்களை தந்தவர், இந்த வழிகளில் என்னை காப்பவர், என்று என்னை நடத்திடுவார், என்று உன்னை நடத்திடுவார். தடைவேவு பாதையிலே வேறு துன்ப வேளைகளில், தடைவேவு பாதையிலோ வேறு துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு. ஒரு பாதை திறந்திடுவார், ஒரு பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர், என்று உன்னை நடத்திடுவார், என்று உன்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கேவியிலும் அக்கினியிலும், சிங்கக்கேவியிலும் அக்கினியிலும் அவன் சமூகம் உள்ளதினார், அவன் சமூகம் உள்ளதினார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு சத்தங்களை தந்தவர், உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர், என்று உன்னை நடத்திடுவார், என்று உன்னை நடத்திடுவார், என்று உன்னை நடத்திடுவார், என்று உன்னை நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன், ஆமென். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெயமாக நடத்திடுவார். கொஞ்ச நேரம் அப்படி ஆவியானவர்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார்.
உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை தருவார். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் வருதல்ல, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வார். எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவராய் நிற்பதற்கு கர்த்தர் பலன் தருவார், பலன் தருவார். சந்தால ரகல தரபல ரேகபல தரபல சந்தால ரிபபப ஓ ரிபபப ரகபல துரபல. நன்றி ஆண்டவரே, இயேசுவே மை துதிக்கிறோம். கிருபை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து புதிய ஆண்டுக்குள் நடத்தி இருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களை பிடித்திருக்கிறது. அருமையான மகளே, கர்த்தர் கரமனை பிடித்திருக்கிறது. அருமையான மகனே, கர்த்தர் கரமனை பிடித்திருக்கிறது. அவர் கரத்தை நீ பிடித்துக்கொள், அவர் கரத்தை விட்டு விடாதே. கபாலாதாரபாலா. ஆமாண்டவரே, நீர் கரம் பிடித்து புதிய ஆண்டுக்குள் வளைத்து சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலாக்காமல் தலையாக்குவீர், வாலாக்காமல் தலையாக்குவீர், கீழாக்காமல் மேலாக்குவீர். பட்டணத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், வெளியிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு பட்டணத்தில் ஆசீர்வாதத்திற்கான வழிகளை, வெளியிலும் அவர்கள் ஆசீர்வதிப்பதற்கான பாதைகளை நீ திறப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீ திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்களில் அநேகருடைய விருப்பம் வெளிநாடுகளுக்கு நான் போக வேண்டும். கர்த்தர் வெளி தேசங்களுக்கு உங்களை கொண்டு செல்வார், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களை இருக்கிற இடத்திலே, நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற வேலையிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் பிரயாசங்கள் எது வீண் போவதில்லை. உங்கள் பிரயாசம் அனைத்திலும் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார், மேன்மையை தருவார். ரக்கமலா ரகலதாரா ரியாந்தரே கபா சந்தல ரகலதுரபல. சிலர் எண்ணுகிறீர்கள், இது எப்படி ஆகும், இதற்கு எந்த ஆதாரம் இல்லையே என்று நினைக்கிறீங்க. கர்த்தரால் கூடும் தேவ மகளே, கர்த்தரால் கூடும் தேவ மகளே, கர்த்தரால் கூடும், இயேசுவால் கூடும், இயேசுவால் கூடும். ஆமென். கர்த்தர் இதை செய்வார். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களை பிடித்து எங்களை புதிய ஆண்டுக்குள் நடத்தி வந்திருக்கிறேன். ஒவ்வொருடைய வாஞ்சையும் நிறைவேற்றுகிற ஆண்டாக இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாக்குத்தத்த ஆண்டவரை செய்தி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாக்குத்தத்த வசனத்தை அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. தொடர்ந்து நீர் மாத்திரம் மையப்படுவீராக. இந்த ஆண்டு முழுவதிலும் நாங்கள் இன்று இந்த புதிய ஆண்டு எப்படி உடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அதுபோல உடைய பிரசன்னத்தால், சந்தோஷத்தால், மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் ஹாப்பி நியூ இயர் சொல்லி உட்கார உங்களை அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது பாடுவோம். புதிய ஆண்டு ஆராதனை குழந்திருக்கிறோம். பெயர் சொல்லி அழைத்த நம் தேவன் தலையை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். உண்மையாகவே இந்த பாட்டு தான் முதல் பாட்டு பாடப்போகிறேன்னு எனக்கு தெரியாது, எடுத்து வைத்திருந்தேன். ஆனா அந்த வார்த்தைகளை சொல்லி கீழாக்காமல் மேலாக்குவார்,
வாலாக்காமல் தலையாக்குவார் என்று சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்வில நிறைவேறும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உணர்ந்து பாடுங்கள், அனுபவித்து பாடுங்கள். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். மலைகளெல்லாம் வழிகளை உண்டு பண்ணுவார், பாதைகள் எல்லாம் உயர்த்துவார். பாலாக்காமல் நம்மை தலையாக்குவார், வீணாக்காமல் நம்மை மேலாக்குவார். எல்லாரும் மலைகள் எல்லாம் உன் வழிகள், உன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகள், உன் பாதைகள் உயர்த்தப்படும். வாயாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாயாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். அவர் நம்முடைய மேய்ப்பன், கண்ணீரை துடைக்கிற மேய்ப்பன், முள்ளுள்ள இடத்தில் மேய்க்கிற மேய்ப்பன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிற மேய்ப்பன். உன் கண்ணீரை துடைத்திடுவார். உன் கண்ணீரை துடைத்திடுவார். பொல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். பொல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். கரம் பற்றி நடத்துவார், கவலைகளை போக்குவார். தாயை போல் தேற்றுவார், சாபனமாய் உங்களை அணைத்திடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர், உன் கவலைகள் போக்கிடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர், உன் கவலைகள் போக்கிடுவார். தாயை போல்
உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் தலை குனிந்தவர்களாய் நிமிர்ந்து பார்ப்பதற்கும் எனக்கு எந்த நன்மையும் இல்லையே என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க செய்வார். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நடக்க செய்ய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. ஒரு ஆராய்ந்து முடியாத செய்கள் செய்பவர். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமே
செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்படி எழுந்து நிற்க போகிறோம். எசேக்கியா ராஜா, ஆண்டவரே நான் உண்மைதான் நம்பி இருக்கிறப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் தரணும். உமக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாய் நான் நடந்ததை நீங்க நினைச்சிருங்க. நீங்க நினைச்சிருங்க. நீங்க நினைச்சிருங்க. இந்த கடினமான சூழலிலிருந்து என்னை விடுவித்திருங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா என்று கெஞ்சினான். கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். அழுது ஆண்டவர் நோக்கி கெஞ்சினான். உடனே கர்த்தர் பதில் கொடுத்தார். உடனே தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினார். என் மகனிடத்துல போ, அவனுடைய ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன்னு சொன்னார். நீங்க கெஞ்சி ஆண்டவரிடத்துல கெஞ்சின காரியத்தை கர்த்தர் எதுவானாலும் உங்களுக்கு தருவார். நீங்கள் கெஞ்சி ஆண்டவரே கேட்டீங்களே, இன்றைக்கு கெஞ்சி கேட்ட அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு அருளுவார், அருளுவார், அருளுவார். கிடைக்கும். கர்த்தரால் அது நிறைவேறும். கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்படும், 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 கொடுக்கப்படும். சிக்கா பாலா தூரபாலா, ரியாந்தா ரகபாலா தூரபாலா. நீங்கள் கெஞ்சி ஆண்டவரே எனக்கு தந்தாக வேண்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரணும், இந்த நன்மை எனக்கு தரணும், இந்த வாழ்க்கையின் அற்புதத்தை செய்யணும் என்று எந்தெந்த காரியத்திற்காய் கெஞ்சி 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 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரக்கா பாலா தாரா பாலா தூர பாலா, ஓரி அந்த ரகா பாலா தூர பாலா ரிபா பாபா, ரிக்கா பாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா. அவரை நம்பியிருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தம்மை நம்புகிற ஒருவரையும் கைவிடுவதில்லை. அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவரை நம்புகிற உங்களை கைவிடுவதில்லை. ஓ சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், ராஜாவே உம்முடைய கைக்கு, உம்முடைய அக்கினி சூளையின் கைக்கு தேவனை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நம்பினார்கள். அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அக்னிக்குள்ளே இருந்து வெளியே வந்தார்கள். ஆண்டவருக்கு பெரிய சாட்சிகளாய் மாறினார்கள். ஆமென். உங்களையும் கர்த்தர் படிப்பட பெரிய சாட்சிகளாய் நிறுத்தப் போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அக்னி போன்ற சோதனைக்குள்ளே கடந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில அந்த அக்னி ஒன்று சேதப்படுத்தாதபடி வெளியே வந்து ஆண்டவருக்கு பெரிய சாட்சிகளாய் நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த பாட்டு பாட போறேன். நம்பிக்கையே மக்கு சொத்து 100க்கு 100 உம்மை நம்புவோம். அற்புதம் செய்வார், அதிசயம் நடத்துவார். ஆமென். உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான், உம்மை எல்லாம் நம்பி இருக்கேன். யார் என்ன ஏற்றுக்கொடும்? அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். வாதை கூடாரத்தை எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வாதை புத்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை புத்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு உன்னதமான நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை நேரிடாது அற்பமான ஆரம்பத்தை நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாது. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாது. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். இயேசு தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. Hallelujah. Oh, Jesus. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நல்லவர். அவர் உங்களோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். உங்களோடு பேசின ஒவ்வொன்றின்படியும் கர்த்தர் உங்களுக்கு செய்திடுவார். அவரை நம்பியிருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதியான ஆராதனைக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல ஆண்டவரே, ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய வருடத்தை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம். இருளான நாட்கள் முடிந்து ஆண்டவரே, ஒரு நீதியின் சூரியன் ஒரு வெளிச்சத்துக்கு நேராக எங்களை வழிநடத்த போறபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே, எங்களுடைய இதுவரை நடந்ததான எல்லா பகுதியிலும் கிருபை கூடியிருந்தது. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் நாங்கள் முதலாவது படைக்கிற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களையும் காணிக்கையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
வாக்குத்தத்தத்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இப்பொழுதும் காணிக்கைக்கான அந்த பாடல் பாடப்படும் போது நீங்கள் காணிக்கை செலுத்திவிட்டு ஒவ்வொரு ஸ்வீட் இருக்கும், ஒவ்வொன்று எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வாக்குத்தத்த அட்டை பக்கத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் ஒவ்வொன்று எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்பது, இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு இந்த வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். காணிக்கை பாடல் பாடும் பொழுது நீங்கள் வந்து காணிக்கை படைத்து விட்டு அதில் ஸ்வீட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு வாக்குத்தத்த அட்டை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபே, நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே, நீ வேறொன்று வா, யாக்கோபே, நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே, நீ வேறொன்று வா, என் மகளே, நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. நானே காப்பாற்றுவேன், நம்மை காப்பாற்றுகிற வருவன். நாள்தோறும் ஒரு மரத்திற்கு நீர் பாய்ச்சுவது போல நீர் பாய்ச்சுவரும் அவர். பகலும் இரவு நம்மை காத்துக் கொள்பவர். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டார். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், உன்னை எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே, நீ வேறொன்று வா, என் மகளே, நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து
அருமையான பிள்ளைகள் நாம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேல் நினைவா இருக்கிறவர். உங்களுக்காய் அவருடைய இருதயம் இயங்குகின்றது. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகனே நீ வேறொன்று வார், என் மகளே நீ வேறொன்று வார். பூத்து கொலைங்கிடுவா, காய்த்து கனி தருவா. பூத்து கொலைங்கிடுவா, காய்த்து கனி தருவா. புதிய பொறுமையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை வீழ்த்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடுபடியாக்குவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார். குன்றுகளை பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். என் மகனே நீ வேறொன்று வார், என் மகளே நீ வேறொன்று வார். பூத்து கொலைங்கிடுவார், காய்த்து கனி தருவார். பூத்து கொலைங்கிடுவார், காய்த்து கனி தருவார். உங்களோடு கர்த்தர் இருப்பார், உங்கள் காரியங்களுக்காய் வழக்காடுவார். அச்சுறுத்துவோர் எவருமின்றி அமைதியாய் வாழ்ந்திட உதவுவார். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன், உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். அச்சுறுத்துவோர் எவருமின்றி, அச்சுறுத்துவோர் எவருமின்றி அமைதியிலே நீ இளைப்பாறுவார், அமைதியிலே நீ இளைப்பாறுவார். என் மகனே நீ வேறொன்று வார், என் மகளே நீ வேறொன்று வார். பூத்து கொலைங்கிடுவார், காய்த்து கனி தருவார். பூத்து கொலைங்கிடுவார், காய்த்து கனி
ஒழுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூத்து ஒழுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். என் மகளே நீ வேறொன்று வா, என் மகனே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார், பூத்து குலுங்கிடுவார், காய்த்து கனி தருவார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். துதிக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலே உலாவி எழுந்தருளி உம்முடைய மகிமையான பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த ஆண்டு நீர் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஜெபத்தோடு எடுத்துக்கொண்ட வாக்கு தத்தங்களுக்காய் மை துதிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களின்படி, சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின்படி உம்முடைய பிள்ளைகள் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு வாழ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அனுப்பும்படி நீங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது போல தொடர்ந்து செய்தி வேளையிலும் அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த காணிக்கைகள், ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடிக்கு 100 மடங்காய் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செல்லும்படி ஆசீர்வதித்து அனுப்புவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஒரு சில அறிவிப்புகள் பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். நாம் கிறிஸ்மஸ் நம்முடைய டெக்கரேஷன் போல இந்த ஒர்க்குகளை அந்த குடும்பத்தினர் எல்லாரும் வந்து இந்த வேலைகளை செய்ததினால் கர்த்தர் அவர்களை நினைத்தருள்வாராக, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனால் இன்றைக்கு காலையிலிருந்து அவர்கள் மாலை 8 மணி வரையிலும் முழுவதும் குடும்பமாக வந்து கிறிஸ்மஸில் எப்படி இந்த வேலைகள் எல்லாம் செய்தார்களோ அதே போல குடும்பமாக வந்து அவர்கள் இந்த வேலைகளை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை முதல் சனிக்கிழமை வரையிலும் எப்போதும் போல் வாரந்தோறும் நடைபெறுகிற ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மற்ற நாட்களில் 11 மணி முதல் 1 மணி வரையிலும் அந்த ஜெபம் நடைபெறும். பாஸ்டம் அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். நீங்கள் அதில் பங்கு பெற கேட்கிறோம். ஞாயிறு ஆராதனை எப்போதும் போல காலை 9 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் தேவனுடைய மகிமை நிரம்பி வழியவும், ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாய் வெளிப்படவும் வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் ஜெப நேரத்தில் அவரவர் தங்களுக்குரிய 15 நிமிட ஜெப நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். சபையார் அவரும் தினமும் குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் சபை ஆராதனைக்காக, துதி ஆராதனைக்காக, தினமும் நடைபெறும் ஜெபத்திற்காக கர்த்தருடைய கிருபை காணப்படவும், வருகிற ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் நடைபெறுகிற ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படவும், நாம் வருகிற 2வது ஞாயிறு நம்முடைய சபை நாள்
ஞாயிறு அன்று ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிற பாஸ்ட் அவர்களை வல்லமையை பயன்படுத்தவும், எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் நடைபெறும். ஒரு 5 நிமிடமாகிலும் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே நமக்கு எவ்வளவு செலவானது, எவ்வளவு இந்த தேவைகளுக்காய் விசுவாச குடும்பங்கள் கொடுத்தார்கள் என்ற அந்த அறிக்கையை நான் வாசித்தேன். நீங்கள் கொடுத்தது போக அதிகமாய் 52,700 ரூபாய் அதற்கு செலவு பண்ணியிருக்கிறோம். அது போக இப்போ கேக்கு நாம் ஆர்டர் கொடுத்திருக்கிறோம், அதுக்குரிய செலவு மற்றும் இந்த பிளக்ஸ் அடிப்பதற்கு ஸ்வீட்டு இன்னும் சில காரியங்களுக்காக செலவு பண்ணியிருக்கிறோம். அவைகள் 18,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம் இப்போ. ஆக இப்போ நம்ம மொத்தமா நீங்கள் கொடுத்தது போக 70,000 அதிகமா செலவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் நமக்கு தேவை இருக்கிறது. நம்ம லைட் சீரியலுக்கு சவுண்ட், அந்த அவங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். ஜனவரி நம்முடைய ஆலய சபை நாளுடைய விருந்துக்கு தேவை இருக்கிறது. உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். சகலவற்றையும் செய்ய வல்லவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். யாவையும் செய்து முடிக்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்னவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொன்னவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். நீதியின் சூரியனானவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். என்ன சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு முழுவதும் சொல்லலாம், இந்த வருஷம் முழுவதும் சொல்லலாம். யோவான் நற்செய்தி நூலில் 21ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் அன்பின் அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலன் யோவான் ஒரு காரியம் சொல்லுகிறார். அதை வாசியுங்கள். இயேசு செய்த அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அதுபோலதான் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். சேனைகளின் கர்த்தர் பட்சத்தில் இருப்பார். சர்வ வல்லவர் பட்சத்தில் இருப்பார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. நாம் வருடம் முழுவதும் சொல்லலாம். இந்த வருடம் முழுவதும் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. எப்பமெல்லாம் நீங்க சொல்ல முடியுமோ அப்ப சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார். தேற்றரவாளன் என் பட்சத்தில் இருக்கிறார். யாவையும் செய்து முடிக்கிறவர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் பட்சத்தில் உங்கள் பட்சத்தில்
இருக்க வேண்டியவர்கள். ஒருவேளை காலமெல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் என் பட்சத்தில் இருப்பார்கள் என்று நம்பியிருந்தேனே, ஏமாற்றம் அடைந்து விட்டேனே. காலமெல்லாம் என் பட்சத்தில் இருப்பார்கள் என்று நான் நம்பின என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேனே. காலமெல்லாம் எங்கள் பட்சத்தில் இருப்பார்கள் என்று நம்பின என் பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே. காலமெல்லாம் என் பட்சத்தில் இருப்பார்கள் என்று நம்பின என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேனே. எனக்கு காலமெல்லாம் உதவியா இருப்பார்களே நம்பின என் அதிகாரிகள் என்னை நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேனே என்று இப்படி பல்வேறு காரியங்களை குறித்து நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களா இருக்கிறீங்களா? நான் காலமெல்லாம் என் பட்சத்தில் இருப்பார்கள், இவர்கள் என்னை கைவிடவே மாட்டார்கள், என்னை நம்பி இருந்தவங்க எல்லாம் கைவிட்டு விட்டார்களே, ஏமாற்றம் அடைந்து விட்டேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், யார் உங்கள் பட்சத்தில் இராவிட்டாலும் நான் உன் பட்சத்தில் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் நம்பினவர்கள், அவர்களை கைவிட்டதினால் நீங்கள் ஏமாற்றம் அடைந்து இந்த காலவேளையில் புதிய ஆண்டில ஒருவித வேதனையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், மகளே மகனே, யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன் பட்சத்தில் இராமல் போனாலும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார், அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஒருவேளை சொல்லலாம், இல்ல இல்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதற்கு நான் தகுதி இல்லை, நான் ஒரு பெரிய பாவிங்க, நான் ஒரு பெரிய பாவி, என் பிள்ளைகளே என் பட்சத்தில் இல்லை, என் பெற்றோர்களே என் பட்சத்தில் இல்லாத போது, என் நண்பர்களே என் பட்சத்தில் இல்லாதபடி என்னை கைவிட்ட போது, ஆண்டவரின் பட்சத்தில் இருப்பதற்கு நான் ஒரு பெரிய பாவி, என் பட்சத்தில் இருக்க முடியாது, இல்லை இருக்க மாட்டார், நான் கொடிய பாவி, மகா பெரிய பாவி, இப்படிப்பட்ட பாவி பக்கத்துல பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரா என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது வேத பாரகரும் பரிசேயரும் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு முன்பாய் நிறுத்தினார்கள். கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். அவர்கள் இயேசுவை பார்த்து பல முறை கேட்டார்கள். அவர் அவர்களை நிமிர்ந்து பார்த்தார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னபோது சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் அவள் மேல் கல்லெறியாமல் போய்விட்டார்கள். மரணத்துக்கு ஏதுவான ஒரு பெண், அவள் விபச்சாரம் செய்த பொழுது கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அவளோடு கூட இருந்தவன் கூட அவன் பட்சத்தில் இருக்கல. அங்கே கல்லெறியும்படியாய் வந்திருந்த சிறியோரில் பெரியவர் அநேகர்ல சிலர் அவளோடு கூட இருந்திருக்கலாம், அவங்களும் பட்சத்தில் இல்லை. வேதபாரகர் பட்சத்தில் இல்லை. கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டு கல்லிருந்து கொல்லப்பட வேண்டிய அந்த பெண் பட்சத்தில் இயேசு இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் போன பாடு நிமிர்ந்து பார்த்தார். ஒருவரும் உன்மேல் கல்லெறியலையா? சொன்ன, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் திருப்பதில்லை, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கொடிய பாவியா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பாவி என்று அவர் தள்ளிவிடவில்லை. அல்லேலூயா. நீ கொடிய பாவியா இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான பாவியா இருக்கலாம். பாவத்துல பெரிய பாவம் சிறிய பாவம் என்று கிடையாது. யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், அநீதி எல்லாம் பாவமா,
பாவத்துல பெரிய பாவம் சிறிய பாவம் என்று பாவம் கிடையாதுங்க. அநீதி எது அநீதியோ அத்தனையும் பாவம் தான். அநீதியான காரியம் அனைத்தும் பாவம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17 வசனம். அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாம் பாவம் தான். அப்ப அத்தனையும் பாவம் தான். பாவத்துல பெரிய பாவம் சிறிய பாவம் அது அநீதியாய் செய்கிற, நியாயமாய் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பதிலா அநியாயமாய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாவம் தான். சகோதரி சொல்கிறான், அநியாயமாய் யாரிடத்தில் ஆகில் உள்ளதை நான் வாங்கியிருந்தால் நாளத்தினையா திருப்பி கொடுக்கிறேன். அப்ப அநியாயமா நியாயமா வர வேண்டியதை தவிர அநியாயமாய் நாம் எதை செய்திருந்தாலும் அதெல்லாம் பாவம் தானா? பாவத்துல பெரிய பாவம் சிறிய பாவம் கிடையாது. ஆனால் பாவத்துல 2 பாவம் இருக்கு. ஒன்னு மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். அதே அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் இருக்கு. இந்த ஸ்திரீ மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்த ஸ்திரீ, அவள் பட்சத்துல கர்த்தர் இருந்திருப்பார் என்றால் உங்கள் பட்சத்துல இருக்க மாட்டாரா? நான் கொடிய பாவிங்க, நீங்க கொடிய பாவி இல்ல. உங்களை நீங்க கொடிய பாவி நினைக்காதுங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல சொல்லிருக்கு, பாவம் செய்யாத மனுஷனே இல்லையா. சாலமன் ஞானி சொல்கிற, பாவம் செய்யாத மனிதனே இல்ல ஆண்டவரே. அப்படி பாவம் செய்யாத மனிதன் இல்ல. மனிதன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து உணர்வடைந்து மனம் திரும்பி முழுதயத்தோடு இடத்துல திரும்பி உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், சொல்லுகிறான் சாலமன் ஞானி, சாலமன் ராஜா சொல்றான், பாவம் செய்யாத மனுஷனே இல்லையே. ஆகவே மனிதன் ஒருவேளை பாவம் செய்து அவன் மனம் திரும்பி முழுதயத்தோடு உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவன் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டு அவனுக்கு இரக்கத்தை கிடைக்க பண்ணுவீராக என்று சாலமன் ஞானி கூறுவதை பார்க்கிறோம். அப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம், பாவம் செய்யாத மனித உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவியை கர்த்தர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 143:2 வாசிக்கிறோம், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்குன்பாக நீதிமான் அல்லாதனாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதும் என்று சொல்லி அங்கே தாவீதை ஜெபம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஜீவனுள்ள யாரும் ஆண்டவருக்கு நீதிமான் கிடையாது. நினைக்கிறீங்க கர்த்தரின் பட்சத்தில் இருக்க முடியாது. எப்படி இருக்கார்? நான் பாவியா இருக்கிறேன், கொடிய பாவி என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள். உங்கள் பாவங்களை, கொலைக்கு ஏதுவான பாவத்தை, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் பட்சத்தில் இருந்தார். அல்லேலூயா. அவளை தள்ளிவிடவில்லை, அவளுக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். அவளுக்கு இறங்கினவர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் பாவம் செய்த பெரிய பாவி, நான் கொடிய பாவி, இந்த பாவிக்கு பட்சத்துல கர்த்தர் இருப்பாரா என்று நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. எவ்வளவு பெரிய பாவி ஆனாலும் நீங்கள் ஆண்டவரிடத்துல வரும்போது அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் பாவத்தை அவர் பாராதபடிக்கு உங்கள் மேல அன்பு செலுத்துகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 1:18 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், உங்கள் பாவங்கள் அதாவது சிவேர் என்று இருந்தாலும், கடும் சிவப்பா இருந்தாலும் உறைந்த மழையை போல நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 1:18 வாசிங்க. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அவர்கள் ரத்தாம்பர சிவப்பு ரத்த நிறமா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். பஞ்சை போல மாறும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்க பாவம் ரத்தாம்பரத்தை போல ரத்த சிவப்பா கடும் சிவப்பா இருந்தாலும் அதை என்ன சரி பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. வெள்ளையா மாற்றிடுவாங்க. அந்த பாவத்தை அவர் மறுகிறார். இன்னும் பார்க்கிறோம், ஏசாயா 38:17 உன் பாவத்தை என் முதுகுக்கு பின்மா இறந்து போட்டேன்னு சொல்லி வாசிக்கிறார். வாசிங்க. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாவத்தை முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டார். உங்க முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டதை பார்க்கவே முடியாது.
அவர் சொல்ல பாவத்தை முதுகுக்கு பின்னால் இருந்து போட்டார். அவருடைய கடலின் ஆழத்திலே தள்ளி போட்டார், காணப்படாதபடி தள்ளி போட்டார். ஆகவே நீங்கள் உங்களை பாவி என்று சொல்லார்கள். நீங்கள் பாவியா இருந்திருக்கலாம், மரணத்துக்கு எதுவான பாவத்தை செய்தவங்களா வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு இயேசுவின் பிள்ளையாய் மாறுவதற்கு உங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ, உங்கள் பாவத்தை, சிவப்பாயிருந்த பாவத்தை, பஞ்சி போல இருந்த அந்த கடும் சிவப்பா இருந்த பாவத்தை, இரத்தாம்பரை போல இருந்த பாவத்தை கர்த்தர் மாற்றி பஞ்சை போல வெண்மையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்களை பாவி என்று சொல்லாதிருங்கள். உங்கள் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவா இருக்கிறார். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சகரியா பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சகாரியாவை காண்பிக்கிறார். சாத்தானுக்கு விரோதம் செய்யும்படியாய் வலது பக்கத்தில் நிற்கிறானா. பிரதான ஆசான யோசுவாவை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பிக்கும் போது அழுக்கான வஸ்திரம் தடித்தவனாய் காணப்படுகிறான். அவன் வலது பக்கத்துல சாத்தான் நிற்கிறான். அப்ப கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், தூதனானவர் சொல்லுகிறார், அந்த சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான், அவனுக்கு வேறு வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி அவனுக்கு வேறு வஸ்திரத்தை கொடுத்த போது அந்த சகரியாவுக்கு அந்த ஆசாரியனாக யோசுவாவுக்கு வேறு வஸ்திரம் தரிப்பித்த போது அந்த சாத்தான் அவனை விட்டு ஓடி போனா. அவன் பக்கத்துல கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்த தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு விதமாய் எனக்கு ஒரு விதமாய் சாத்தான் வலது பக்கத்தில் நின்ன உண்மைதான். ஆனா என்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு தந்தாரோ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ, அப்பொழுது உங்கள் வலது பக்கத்தில் இந்த சாத்தான் விலகி போனா உங்கள் பக்கத்துல கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பாவி அல்ல. அப்படிப்பட்ட பாவிக்கும் கர்த்தர் நெருக்கம் செய்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய ஃபாதர் அருமையான ஒரு பாட்டை பாடுறார். அந்த பாட்டை பாட போறோம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார் என்ற ஒரு பாடலை பாட போகிறார். அந்த பாட்டை ஒரு சில வரிகளை பாடி நாம் அடுத்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன் என்று அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Thank you, Jesus. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் இயேசுவின் பின் செல்லுவேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தம் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆழ்கடலை எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், இனி நினைவு கூற மாட்டார். என் நேசரை துதிக்கின்றேன்,
மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்த அந்த சிறியின் பட்சத்துல நின்ற ஆண்டவர், நான் கொடிய பாவிங்க, எனக்கு அவர் பட்சத்தில் இருக்க முடியாது, அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது, எல்லாரும் கைவிட்டது போல அவர் உன்னை கைவிட்டு விடுவார் என்று நீங்கள் உங்கள் பாவத்தை குறித்து வருத்தப்படுகிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாவி அல்ல, அவர் உங்களை பாவியாய் பார்க்கிறவர் அல்ல. என்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ அன்றைக்கு இரத்தாம்பரம் போன்ற அந்த சிவப்பான பாவத்தை அகற்றி பஞ்சை போல உங்களை மாற்றி இருக்கிறார். ஆகவே என் பட்சத்தில் இருப்பதற்கு நான் தகுதி கிடையாது, நான் ஒரு பாவி, நான் ஒரு கொடிய பாவி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் உங்களுக்கும் இறங்குவார். அவர் உங்களுக்கு பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 54 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினால் கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவாங்க. எவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவாங்க? காலமெல்லாம் என் பட்சத்தில் இருப்பாங்கன்னு நான் நம்பி இருந்தேனே, என்னை கைவிட்டு விட்டார்களே. காலமெல்லாம் என் பட்சத்தில் இருப்பார்கள் என்று நம்பி இருந்தேன், என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே. காலமெல்லாம் என் பட்சத்தில் நம்பி என் பட்சத்தில் இருப்பார்கள் என் நம்பின என் பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே. காலமெல்லாம் என்னை பட்சத்தில் இருப்பார்கள் என்று நான் நம்பி இருந்த என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே. அதிகமானவர்கள் கைவிட்டு விட்டார்களே. உறவினர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று மன வேதனையோடு இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளையே. அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவாங்க. அவர்கள் உங்கள் பட்சத்தில் வந்து காலமெல்லாம் உங்கள் பட்சத்தில் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பி இருக்கிற கைவிட்ட அவர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. இது எப்படியாக நினைக்கிறீங்களா? தேவனால் ஆகுங்க, தேவனால் ஆகும். யோபு 42 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிவுமானவர்களும் அவனிடத்திலே வந்தார்கள். அல்லேலூயா. யோபு அவன் பட்சத்தில் இருக்க வேண்டிய அவருடைய சகோதரர்கள் அவனை விட்டு விலகி போனார்கள். அவன் பட்சத்தில் இருக்க வேண்டிய அவருடைய சகோதரிகள் அவனை விட்டு விலகி போனார்கள். அறிவுமானவர்கள் அவனை விட்டு விலகி போனார்கள். ஆனால் ஒரு நாளிலே விலகி போன அவன் பட்சத்தில் இருப்பார்கள் நம்பியிருந்த அவர்கள் விலகி போன சகோதரர்கள் அறிவுமானவர்கள் எல்லாம் அவனிடத்திலே வர செய்த கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் உங்கள் வாழ்க்கையில கடைசி வரை உங்களோடு இருப்பாங்க, பத்தில் இருப்பாங்க நம்பி இருந்தேன், என்னை கைவிட்டு விட்டார்களே, ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நினைக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பிள்ளைகளானாலும் சரி, உங்கள் பெற்றோர்களானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அவர்கள் பட்சத்தில் இருப்பது கிடைக்கிற ஆசீர்வாதம், அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். இரண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். 36:11. பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பட்சத்துல கர்த்தர் இருக்கும்போது கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் வர்த்திக்க பண்ணப்படுவீர்கள். சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகும்படிக்கு, வர்த்திக்கும்படிக்கு, வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகும்படிக்கு, வர்த்திக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:14 வாசிங்க. 115:14 வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் பட்சத்துல கர்த்தர் இருப்பதனால நீங்க வர்த்திக்கப்படுவீர்கள். உங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். எல்லா காரியங்களிலும் நீங்கள் வர்த்திக்க பண்ணும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் 36:10 வாசிக்கிறோம். வாசிங்க.
நான் உங்கள் ஆ. ஆ. இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் வம்சமாகிய யாவரையும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். எரேமியா 30:19 வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். அவர்கள் குறுகி போவதில்லை. நீங்க குறுகி போவதில்லை. உங்கள் பிள்ளைகள் குறுகி போவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நீங்க சிறுமைப்படுவதில்லை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சிறுமைப்படுவதில்லை, விடமாட்டார். இந்த வசனத்தை வாசிக்க. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலும் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. நான் உங்கள் கர்த்தர், உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை குறுகி போக பண்ண மாட்டேன். உங்கள் பிள்ளைகள் குறுகி போவதில்லை. அடுத்து வாசிங்க. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மையப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்க சிறுமைப்பட மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் சிறுமைப்படும்படி கர்த்தர் விட மாட்டார். உங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். எல்லா காரியங்களும் வர்த்திக்க பண்ணுவார். செய்கிற அனைத்து காரியங்களும் நீங்கள் வர்த்திக்க பண்ணும்படி, உங்கள் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறோம். யோவாப் தாவீது ராஜாவிடத்தில் ஒரு காரியம் சொல்கிறான். கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறத்தனையாய் கர்த்தர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. தாவீது ராஜாவை பார்த்து யோவாப் சொல்லுகிற படைத்தலைவனாக யோவாப் சொல்லுகிறான், தாவீது ராஜாவே, கர்த்தருடைய ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லுகிறான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் 100 மடங்காய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல் 100 மடங்காய், 1000 மடங்காய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். 10,000 மடங்காய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எல்லாவற்றிலும் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் குறுகி போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் குறுகி போவதில்லை. நீங்க சிறுமைப்படுவதில்லை. சிறுமைப்படும்படி கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் வர்த்திக்க பண்ணுவீங்க, விருத்தி அடைவீங்க. வலதுபுறமும் இடதுபுறம் இடங்கொண்டு பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்காய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. எதனால? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே, உங்கள் பட்சத்தில் இருப்பதினால. யார் உங்கள் பட்சத்தில் இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து குறுகி போகாதபடிக்கு, சிறுமைப்படாதபடிக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எல்லா காரியங்களிலும் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணும்படி கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். மூன்றாவது சொல்கிறார், நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. முதலாவது சொல்கிறார், நீங்கள் அவர்களை உங்கள் பட்சத்துல வர பண்ணுவேன். யார் உங்களை கடைசி வரை பட்சத்தில் இருப்பான்னு நம்பி இருந்தேனோ, நான் அவர் கைவிட்டு விட்டார்களே, நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேனே என்று நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அவர்கள் எல்லாம் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் திரும்ப பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்காய், 1000 மடங்காய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். மூன்றாவது, உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவார். அல்லேலூயா. நற்சீர் உண்டாகும். சங்கீதம் 144:15 வாசிக்கிறோம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு சில சீர் இருக்கிறது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறது. அது என்ன சீர்? 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம்.
அப்பொழுது எங்கள் குமாரர் உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் ஓங்கி வளர்கிற விருட்சை கன்றுகளைப் போல் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலும் இருப்பார்கள். சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலும் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நற்சீர் உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குமாரர்கள் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, எங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளைப் போல அறிவாளிகளா இல்லையே. அறிவு மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையே. மற்ற பிள்ளைகளைப் போல பலனுள்ள பிள்ளைகளா எங்க பிள்ளைகள் இல்லையே. மற்ற பிள்ளைகள் இருக்கிற பலம் எங்க பிள்ளைகளுக்கு இல்லையே என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா? இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் பட்டத்தில் இருப்பது, நான் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஓங்கி வளர விருட்சை கன்றுகளைப் போல, உங்கள் குமாரத்திகளை சித்திரந்திருந்த அரைமனை மூளைக்கற்களை போல கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க நினைக்க வேண்டாம். மற்ற பிள்ளைகளை போல, மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவு எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையே. மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையே. மற்ற பிள்ளைகளை போல எங்கள் பிள்ளைகள் படிக்கவில்லையே. மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற பலம் எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையே. மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஆரோக்கியம் எங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையே என்று இதை குறித்தெல்லாம் கவலைப்படுகிறீங்களோ? கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் ஓங்கி வருகிற விருட்சை கன்றுகளைப் போல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குமாரர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குமாரத்திகளை அவர்கள் சித்திரம் தீர்த்த மூளைக்கற்களைப் போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, என்ன செய்யுற 13 வசனத்தை வாசிங்க. அதே சங்கீதம் 13 வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் களஞ்சியங்கள் உங்கள் வீடுகள்ல சகல ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிற வீடுகளா உங்கள் வீடுகள் காணப்படும். சொல்லி எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி அந்த சாரிபாத்துக்கு தேவ மனுஷன் சொன்னானோ, பஞ்சகாலம் முடியும் மட்டும் பாத்திரத்துல மாவு குறைந்து போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் தீர்ந்து போவதும் என்று சொன்னானோ, அதுபோல ஆண்டு முழுவதும் 366 நாட்களும் வீடுகளில எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாத்திரத்துல மாவு குறைந்து போகாது, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாது, உடுக்க வஸ்திரம் குறைவில்லாம கர்த்தர் தருவார். பணப்பையில காசு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. களஞ்சியம் நிரம்பி இருக்கும் ஆசீர்வாதம் தருவார். எல்லா ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை விட மாட்டார். எனக்கு ஒரு பொருள் வாங்க, ஒரு டீ வாங்கி கொடுப்பதற்கு அந்த டீ தூள் வாங்க காசு இல்லையே என்று சொன்ன நிலை உங்களுக்கு இருக்காது. பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லையே என் நிலை உங்களுக்கு இராதபடிக்கு, வாழ்க்கையில எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தர் பொருளாதாரத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுடைய மாவு பாத்திரத்துல அரிசி குறையாதபடிக்கு, எண்ணெய் குறையாதபடிக்கு, உங்கள் உணவுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் வாழ்வில் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் கர்த்தர் தருவார். களஞ்சியங்கள் எல்லாம் வஸ்துக்களை நிரம்பி இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. 14வது வசனத்தை வாசியுங்கள். சத்து உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. பாருங்க, 3வது சொல்லி இருக்கிற பாருங்க, என்ன சீரு. முதலாவது உங்கள் குமாரத்திகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சீரு, எங்கள் வீடுகளில் குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற சீரு. 3வது சத்துரு உட்புகாதபடிக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்துரு உட்புகுதல் யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் சாத்தான் இடத்துல, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்டபோது அவன் சொல்றான், விருதாவா உம்மை சேவிக்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டானவற்றையும் சுற்றி வேலையடைத்து பாதுகாக்கவில்லையோ, அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் சும்மா ஒன்னும் ஆண்டவர் சேவிக்கலன்னு சொல்றான். அதே வேளையில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பின் வேலையை ஆண்டவர் நீக்கின போது உள்ள புகுந்து எல்லாவற்றையும் இழக்க பண்ணினான். இருந்த அத்தனை இழந்து போனான். ஓட்டாண்டியா மாறினான், செல்லா காசா மாறினான். அதனால்தான் சகோதரன் ஓடினான், சகோதரிகள் ஓடினாங்க, அறிவுமானவர்கள்லாம் ஓடிட்டாங்க, அவளை விட்டு விலகி போனாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில
சத்துரு உட்புகாதபடிக்கு, உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் கெடுக்காதபடிக்கு, உனக்கு வருகிற நன்மைகளை தடை செய்யாதபடிக்கு, உனக்கு வருகிற சுகத்தை கெடுக்காதபடிக்கு, உனக்கு வருகிற சந்தோஷத்தை கெடுக்காதபடிக்கு, உனக்கு வருகிற நன்மையை கெடுக்காதபடிக்கு, உனக்கு வருகிற உயர்வை கெடுக்காதபடிக்கு, உனக்கு வருகிற மேன்மையை கெடுக்காதபடிக்கு, சத்துரு உன் வாழ்க்கையில புகாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா. சத்துரு உட்புகுவதில்லை, சத்துரு உன் வாழ்க்கையில வருவதில்லை, சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வார். எப்படி யோபு குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்தாரோ, அதே போல உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களையும் சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்து, எப்படி கிழக்கத்து புத்திரிலே ஒரு பெரிய மனுஷனாய் மாறினானோ, அதே போல நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் செய்கிற வேலையில நீங்கள் பெரியவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லையா? கிழக்கத்து புத்திர எல்லாரிலும் பெரியவனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்தது போல கர்த்தர் உங்களை வேலையெடுத்து பாதுகாத்துவார். சத்துரு உட்புக மாட்டான், சத்துரு உள்ள வரமாட்டான், சத்துரு வந்து உங்களுக்கு நன்மையை கெடுக்க மாட்டான், சமாதானத்தை கெடுக்க மாட்டான், ஆசீர்வாதத்தை கெடுக்க மாட்டான், தொழிலை கெடுக்க மாட்டான், வியாபாரத்தை கெடுக்க மாட்டான், செய்கிற காரியத்தை கெடுக்க மாட்டான். உள்ள வராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையெடுத்து உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாப்பார். அவர் இப்படி பாதுகாப்பார். கர்த்தர் பச்சதிலிருந்து சத்துரு எந்த தீமை செய்யாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அருமையான தொண்டு பிள்ளைகளே, விசுவாசிங்க, நம்புங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இதையெல்லாம் நீங்க செய்யணும்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து காலமெல்லாம் உங்க கூட இருப்பேன்னு நம்பி இருந்தவங்க, என் கூடவே என் பட்சத்தில் இருப்பா நம்பி இருங்கவங்க உங்க பக்கமா திரும்பி வரணுமா? உங்கள் களஞ்சியம் எல்லாம் நிரம்பி இருக்கணுமா? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் வர்த்திக்கப்படி இருக்கணுமா? சத்துரு உட்காதபடிக்கு பாதுகாக்கணுமா? அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது. எஸ்ஐகே 36 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. எஸ்ஐகே 36, 37 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யணுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. இவைகளெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லுங்க, இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யணும்னா என்ன நோக்கி அவங்க ஜெபம் பண்ண கடவர்கள், என்ன நோக்கி விண்ணப்பம் பண்ண கடவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தானியேல் காரியமெல்லாம் ஜெயமா இருந்துதான். தானியேல் 6 அதிகாரம் 28 வசனத்துல தானியேலின் காரியமெல்லாம் ஜெயமா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் தினமும் 3 வேளையும் முழங்காலிலே நின்று, தானியேல் 6 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. 10 வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அறிந்திருந்தும் போய் திறந்திருக்க செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. தானியேல் காரியம் ஜெயமா இருக்கு. காரணம் என்ன? கர்த்தர் சொல்கிறார், இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணுமா? உங்கள் பட்சத்தில் அவங்களை வர பண்ணணுமா? உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணணுமா? இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கா வர்த்திக்க பண்ணணுமா? சத்துரு உட்படாதபடிக்கு உங்களை பாதுகாக்கணுமா? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வரணுமா? களஞ்சியம் எல்லாம் நிரம்பி வழியணுமா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? எல்லாவற்றுக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்ன நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், என்ன நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். தானியேல் தினமும் 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தால் அவன் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா காணப்படுங்க. அவன் முழங்காலில் இருந்து தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணான். பாஸ்டமா சொன்னாங்க, பாஸ்டர் எப்பயும் 1 மணி நேரம் தான் சொல்லுவார். நீ அதுதான் இப்ப சொல்ல போறேன். 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க. இயேசு சொன்னார், 1 மணி நேரமா ஜெபம் பண்ணக்கூடாதா? அந்த 1 மணி நேரத்துல முழங்கால கொஞ்ச நேரமா ஜெபம் பண்ணி பாருங்க. முழங்கால் முடிந்த ஒரு 5 நிமிஷமா ஜெபம் பண்ணி பாருங்க. தானியேல் 3 வேளையிலும் முழங்காலே ஜெபம் பண்ணான். இன்னைக்கு முழங்கால் முடக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவம் குறிப்பா பிள்ளைகளுக்கு இல்ல. காரியம் அவர்கள் என்ன நோக்கி ஜெபம் பண்ண கடவர்கள்.
1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. தினமும் ஒவ்வொரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இரவு குடும்ப ஜெபம், பகல்ல குடும்ப ஜெபம் காணப்படட்டும். ஜெபம் அதிகமாகட்டும். 3 வேளையும் ஜெபம் பண்ணுங்க. இரவு குடும்ப ஜெபம், பகல் குடும்ப ஜெபம், தனி ஜெபங்கள் பண்ணுங்க. ஜெப வேளையில குடும்பமாக ஒரு 5 நிமிடமாகிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையில முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் மாத்துங்க. முடிந்தால் அப்படி வளர வளர ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முழங்காலில் இருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதெல்லாம் ஆசை இருந்து சபையில முழங்கால் 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம் நடத்தணும். ஆனா வரமாட்டுக்காங்க. ஏன்னா என்னதான் சொன்னாலும் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த முடியல, எழுப்புதல் கூட்டம் நடத்த முடியல, சங்கிலி ஜெபம் நடத்த முடியல, உபவாச ஜெபம் நடத்த முடியல. இப்படி அநேக என்ன இருக்கிறது. முழங்கால் ஜெபம் வாரத்துல 1 நாள் முழங்கால் ஜெபம் வைக்கலாம். யார் வர்றா? முழு ஜெபம், ஜாமக்கார ஜெபம் வைப்பு யார் வர்றா? 5 பேர் வருவதற்கே கஷ்டமா இருக்குது. ஆகவே இதெல்லாம் இப்ப நின்று போயிடுச்சு. ஆனா நம்முடைய சபையில் அது வரணும். ஒரு காலத்துல எல்லாம் இருந்தது. ஆனால் நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்கனால்தான் கர்த்தர் அடிமைகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அடிமைகளுக்கு கர்த்தர் கிருபைகளை தருகிறார், பிரசங்க ஞானத்தை தருகிறார், வார்த்தைகளை தருகிறார், செய்திகளை தருகிறார், வரங்களை தருகிறார், பயன்படுத்துகிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எங்களால் உண்டானதில்லை, உங்களுடைய ஜெபம். நீங்க ஜெபிக்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சபையிலே அற்புதங்களை செய்வார். தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. குறைந்தது ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. முழங்காலிலே கொஞ்ச நேரமா ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணது மட்டும் நிற்க கூடாது. தினமும் வேதத்தை வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் குறையாம வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் வாசிங்க. ஒரு வருடத்திற்குள்ள முழு வேதாமத்தையும் நீங்க முடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரத்துக்கு குறையாமல் வாசித்தால், ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5 அதிகாரத்தை வாசித்தால், ஒரு வருடத்திற்கு 1 முறை முழு வேதாமத்தை வாசி முடித்து முடியும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் என்று வாசித்தால் அதை நம்ம 6 மாதத்தில் முடிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அன்பார்ந்தவர்கள், எங்குதான் வேத வாசிப்பட்டவன் இருக்குது. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களா? தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. அது மாத்திரமல்ல, வாரத்துல 2 நாள் அல்ல, 1 நாளாகிலும் 1 முறையாவது உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 முறை, 1 நாள் உபவாசம். ஒரு நாளைக்கு வாரத்துல 1 நாள். அது ஒரு நேரமா இருக்கலாம், அல்லது 2 நேரமா இருக்கலாம், அல்லது 3 நேரம் சாப்பிடாம உட்கார்ந்து கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரு வாரத்துல 1 நேரமாகிலும் 1 நாளாகிலும் ஜெபம் பண்ணுவதற்கு உபவாச ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இவையெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இவைகளெல்லாம் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றால், இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றால், அது மாத்திரமல்ல, உங்களுடைய கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க நீங்கள் உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, சபை கூடி வருவதை ஒருபோது விட்டு விடாதீர்கள். கர்த்தரை ஆராதிக்க வருவதை, சபை கூடி வருவதை ஒருபோது விட்டு விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். ஆத்தும பாரம் நமக்கு இருக்கட்டும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. சபையில கொண்டு சேருங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை சந்திங்க. ஆத்துமாக்களை சந்தித்து கைப்பிரதிகளை கொடுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஆண்ணும் வலதைக்கு விடைக்கு வித்தியாசம் இல்லாத ஏராளமான ஆத்மாக்கிறாங்க. எப்படியாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். இவையெல்லாம் செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இவைகளை அனுக்கிரகம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதுங்க. ஜெபம் குறையப்படுவதற்கு விடாதுங்க. ஜெப ஆவியால் அனுப்பப்படுங்க. 1 மணி நேரம் குறைந்து ஜெபம் பண்ணுங்க. தினமும் வேதத்தை வாசிங்க. வாரத்துல 1 நாள் 1 வேளை ஆகிலும் உபவாசம் வரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு திருவிருந்து ஆராயிலும் உபவாசத்தோடு ஜெபத்தில் வந்து பங்கு பெற்று திருவிருந்துல பங்கு பெறுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளை, கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் காரியம் எல்லாவற்றும் வர்த்திக்க பண்ணுவார். இப்பொழுது இருக்கிற பார்க்கலும் 100 மடங்கு நீங்கள் வர்த்திக்கப்படும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சத்துரு உங்கள் வாழ்க்கையில உட்காதபடிக்கு உங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பட்சத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு பட்சத்தில் வர வேண்டுமோ அவர்களை எல்லாம் கர்த்தர் பட்சத்தில் வர பண்ணுவார். இழந்து போனது எல்லாவற்றையும் யோபுக்கு இரட்டத்தினையாய் கொடுத்தது போல
இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் மறுபடியும் இரட்டத்தனையாய் 5 மடங்காய் 10 மடங்காய் தந்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வருடம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன். உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டியவங்கெல்லாம் உங்கள் பட்சத்தில் இல்லையே என்று ஏமாற்றம் அடைய வேண்டாம். ஆண்டு சொல்கிறார், மகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ பயப்படாத. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். யாவரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you, Jesus. Thank you, Father. Amen. மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு குறித்ததை காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அப்படியே கைகளை தட்டி ஆவிக்குள்ளாக ஆவில நிரம்புங்க. இந்த புதிய ஆண்டு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே உண்டாகிற ஆசீர்வாதம்
காலமெல்லாம் என் பட்டத்தில் இருப்பார்கள் என்று நம்பியிருந்த என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் உறவுகள், என் நண்பர்கள், அறிவுமானவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் பட்சத்தில் அவர்கள் வரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 100 மடங்காய் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே சங்கீதத்தில் சொல்லப்பட்ட நற்செயல் எல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே சத்துரு உட்புகாதபடிக்கு கர்த்தரால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால்களை முடக்குங்க, உபவாசம் இருங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு விடாம பாருங்க, கர்த்தரை உயர்த்துங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்க. எல்லாம் செய்யும் போது கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற அனைத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதை கிடைக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணு. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீ தந்திருக்கிற ஆண்டவர் வாக்கு தத்த செய்திக்காய் சோத்திரம். உங்களுடைய பட்சத்தில் நீர் இருப்பீராக, ஒவ்வொருடைய பட்சத்தில்